ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு டேஸ்டியான புடலங்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. தேவையான பொருள் எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி 1 கப் துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டத்தையும் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். புடலங்காவை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோலையும் எடுத்துகிட்டு உள்ளே உள்ள ஃப்ளஷையும் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 ஷேப்பில் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க துவரம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டத்தையும் உள்ளே சேர்த்துட்டு அது நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை வந்து உள்ளே சேர்த்துடலாம். காயும் பருப்பும் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம் 10 பல் பூண்டு ரெண்டத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே 2 தக்காளியும் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கிடையில் அரைப்புக்கு 2 சில் தேங்காய், கொஞ்சமாக சீரகம், 1 பச்சை மிளகாய், 2 சின்ன வெங்காயம், 1 இனுக்கு கருவேப்பிலை எல்லாத்தையும் கொரப்பாக அரைச்சி அதையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து எனக்கு குக்கர் வந்து விசில் வந்துருச்சு. இந்த அளவுக்கு காயும் பருப்பும் வந்து வெந்து வந்துருச்சு. இப்போது குழம்புக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைப்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். அரைப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு உரப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 சின்ன வெங்காயம், 1 இனுக்கு கருவேப்பிலை, 2 வத்தல், கொஞ்சமாக பெருங்காய பொடி, 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி தாளித்து குழம்புக்குள்ளே ஊற்றிட்டு மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை தூவி இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட்டான புடலங்காய் சாம்பார் வந்து ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.